யாரும் அடையாளம் காண முடியாத ஒரு விவகாரத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நேற்று நான் சொல்லியிருந்தேன். மிக கடுமையான ரணக்கொடூரமான தாக்குதலை நடத்தியதில் ஏராளமான அமெரிக்க வீரர்கள் பலியாகி இருக்கலாம் என்றும், ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதை குறித்து எப்போதும் தெரிவிக்காத அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழக்கமாக மௌனியாகி போய்விட்டார்கள். அமெரிக்கா எவ்விதமான முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்றும், இதுபோல் ஈரானுக்குள் எவ்விதமான எண்ணெய் எரிவாயு தளத்தையும் அமெரிக்கா கைப்பற்றவில்லை. நேர்களே, இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம், கடந்த 3 மாதங்கள் ஆன பிறகும் கூட, ஏராளமான தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகு, இப்போது உச்சபட்ச தலைவராக இருக்கும் முஜிதபா கொமேனியை யாரும் அடையாளம் காண முடியாத ஒரு விவகாரத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நேற்று நான் சொல்லியிருந்தேன். இன்று காலை கிடைத்த தகவல், ஐஆர்ஜிசி கூட அவரை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லையா. அந்த அளவிற்கு அவர் மறைமுகமாக மிகுந்த ஆக்டிவாக அவர் செயல்படுகிறார். அவருடைய செய்திகள் கடந்த கால பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மரப்பட்டைகளில் எழுதப்பட்டதை போன்று எழுதி கடத்தப்படுகிறது. இந்த செய்தி வந்திருக்கிறது. குவைத்தில் ஈரான் தாக்குதல்ல அமெரிக்க நிலைகளில் மிக கடுமையான ரணக்கொடூரமான தாக்குதலை நடத்தியதில் ஏராளமான அமெரிக்க வீரர்கள் பலியாகி இருக்கலாம் என்றும், ஆனால் அது குறித்த செய்திகள் இன்னும் முறைப்படியான அறிவிப்பு இல்லை என்ற தகவலும் வருகிறது. ஆகவே இன்னைக்கு ஈரானுடைய நிலை குறித்து ஃபாரின் பாலிசி சர்வதேச நாளிதழ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் ஆனக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம முதலாக பேச போறோம். முதல்ல குவைத்தில் ஈரானுடைய தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய அல்சலைம், அதே மாதிரி குவைத் நேவி பேஸ், இது எல்லாமே தாக்குதலில் யுஎஸ் இராணுவ நிலைகளில் பல இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் கடும் காயமடைந்ததாகவும் செய்திகள் தற்போது வெளியாகி உள்ளன. ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதை குறித்து எப்போதும் தெரிவிக்காத அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழக்கமாக மௌனியாகி போய்விட்டார்கள். ஆனால் இது குறித்து துல்லியமான தகவல்கள் எதுவும் அறியப்படவில்லை என்றாலும், 8 பலிஸ்டிக் மிசைல்களும் 30 ட்ரோன்களின் மூலம் அமெரிக்காவினுடைய நிலைகளை தாக்கியதுல பெரும் மரணச்சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. ஆனால் எவ்வளவு பேர், எத்தனை பேர், எந்த மாதிரி சேதம் என்பதை குவைத்தில் அல்சலேம் அந்த இராணுவ பேஸ், நேவி பேஸ்ல நமக்கு அதில் செய்திகள் கிடைக்கவில்லை. அமெரிக்கா தாக்குதல் பந்தர் அப்பாஸில் நடத்திய பின்பு 2 நாட்கள் கழித்துதான் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. காரணம், அங்கே முஸ்லிம்கள் ஒன்றாக கூடும் அரஃபாவுடைய தினம், மக்களெல்லாம் ஹஜ்ஜி திடலில் கூடுவார்கள் என்ற காரணத்தினாலும் கூட இந்த தாமதமானதாகவும் சர்வதேச செய்திகள் வெளியாகி உள்ளன. அவர்கள் தாக்கி அந்த நாளில் திருப்பி தாக்கியிருந்தால் அது பெரும் பதட்டங்களை ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த இஸ்லாமிய அந்த பக்தர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும் என்பதை அவர்கள் கவனமாக கையாண்டு தான் தாமதமாக குவைத் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த தாக்குதலை தொடர்ந்து நேற்று நாம் சொன்னதின் தொடர்ச்சியாக முஜிதபா கமேனி ஏன் மறைமுகமாக இருக்கிறார்? மரப்பட்டை மூலம்தான் எழுத தொடங்கி இருக்கிறார். இது ஐஆர்ஜிசி யாருக்குமே தெரியாதாம். அந்த கவனத்திற்கு மிக முக்கிய காரணத்தை சொல்லிவிட்டு நாம் கீழே ஏமன் விவகாரத்தை பேச போகிறேன். என்ன விஷயம் என்றால், மரப்பட்டையின் மூலமாக கடந்த காலங்களில் லோக்கல், அதாவது பெர்ஷியர்கள் பேசும் ஒரு பாஷையில் அரிசி போன்ற ஒன்றை கரைத்து மையாக்கி அதிலிருந்து எழுதிதான் தகவல்களை குறிப்பிட்டு அவர் அனுப்புகிறார். அவர் எங்கே இருக்கிறார், யாரோடு இருக்கிறார், எந்த சொசைட்டியில் இருக்கிறார், எப்படி கடத்தப்படுகிறது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் பெரிய மலைகளுக்கு கீழே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எந்த தரவும் இல்லை. ஏன் மக்களோடு மக்களாக வாழ்ந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள். இந்த தலைவர்களை அவர்கள் மொசாத்து கண்டுபிடித்து வேட்டையாடியது அவர்கள் மக்களோடு மக்களாக நகர்ப்புறங்களிலே வாழ்ந்ததா. ஆனால் இப்பொழுது முஜிதபா கமேனி மரணித்து விட்டால் அல்லது உளவாளிகளால் கொல்லப்பட்டால், அமெரிக்காவோ மொசாத்தோ கொன்று விட்டால், அதற்கு பிறகு ஈரான் முழுமையாக மேற்கத்திய கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும்.
அமெரிக்கா சுவாகா செய்துவிடும், இஸ்ரேல் சுவாகா செய்துவிடும். இதை அறிந்துதான் முத்தவாக்கள், அரசு தலைவர்கள், அரசியல் இராணுவ தலைவர்கள் இருக்கும் ஒரே மனிதனையும் காலி செய்து விடுவார்கள் என்பதை முஜிதபாவை எங்கிருக்கிறார் என்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அரசு தலைவர்களோ, பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ, அப்படியெல்லாம் பெரிய பதவிகள் இருப்பவர்கள் கூட செயல்பட முடியாது. அவர் எப்போது என்ன சொல்கிறார் என்பதை மட்டும் யூகிப்பார்கள். அவரோடு சில ஆலோசனை கர்த்தாக்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது ஒரு புறமாக பகிர்ந்து கொண்டே இருக்கப்படும். மற்றொரு புறமாக இந்த விவகாரம் நடக்கும். ஐஆர்ஜிசிக்கும் தெரியாது. இந்த நிலையில் பாதுகாப்பாக அவர் இருக்கிறார். அவரை எளிதில் நெருங்க முடியும். ஏன்னா பெரிய 100க்கும் மேற்பட்டவர்களை இழந்து போய்விட்டார்கள். இனி இழப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் சயின்டிஸ்ட்லாம் இழந்தனால நூற்றுக்கணக்கில் இளம் சயின்டிஸ்ட், அணுவிஞ்ஞானிகள் கொத்து கொத்தாக அங்கே உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அது அமெரிக்காவுக்கு கெட்ட செய்தி, இஸ்ரேலுக்கு மகா கெட்ட செய்தி. ஒன்றை அடைத்தால் ஒன்றை திறப்பான் என்று 100 பேர் போனால் 10,000 பேர் உருவாகி இருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். அங்கே 100 கோடி பேர், அங்கே 9 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இஸ்ரேலை போல 70 லட்சம் 60 லட்சம் அல்ல. ஆகவே 100 பேர் என்பது ஒன்றுமே இல்லை. அடுத்து ரொம்ப நாளா மௌனமாக இருந்த ஏமன், ஏமனில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். ஏமன் உங்களுக்கு தெரியும், ஹவுதி. அமெரிக்கா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற தகவல் வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டதா என்பது பின்னர் தான் தெரியும். யமன் பகுதிகளில் இவர்கள் உள்ளே சென்று யமன் பகுதிகளில் ஏன் சென்றார்கள் என்பது, அமெரிக்காவுடைய F-35 விமானம் அங்கே சென்றதும், MQ-9 உளவு சென்றதும், சுட்டு வீழ்த்தப்பட்டதும், மீண்டும் அங்கே ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு முயற்சி செய்யலாம் என்கின்ற ஒரு பரபரப்பு இப்பொழுது இருக்கிறது. ஏமன் அமைதியாக இருந்தாலும் ஏமனுக்கு ஏன் சென்றது அமெரிக்க F-35? அங்கே என்ன விவகாரம்? அப்படி என்றால் இவர்கள் நீண்ட போரை எதுவும் செய்ய தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்து, இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிற தலைப்புல டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட போர் யுக்தி, அந்த யுக்தி அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் என்று சர்வதேச விவகாரங்களை ஆய்வு செய்யக்கூடிய புகழ்பெற்ற ஃபாரின் பாலிசி இதழ் மிக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தது. இது ஒரு இராணுவ விவகாரங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபாரின் பாலிசி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடுத்துள்ள போரில் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்ட இலக்குகளை அடைய தவறிவிட்டதாகவும் இந்த ஃபாரின் பாலிசி சொல்கிறது. இந்த மோதலின் விளைவுகளை எதிர்கொள்ள வாஷிங்டன் நிர்வாகம் தயங்கி வருவதாக, இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக், ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக், ஃபாரின் பாலிசி ரொம்ப தெளிவா சுட்டி காட்டி உள்ளது. அதே சமயம் இந்த பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அப்படிங்கிற அடுத்த கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, தோல்விகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக ஒயிட் ஹவுஸ் இந்த மோதலால் ஏற்பட்டுள்ள அரசியல் பாதிப்புகளை, இந்த பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் சமாளிக்க முயன்று வருவதாகவும், ட்ரம்பின் மீது மிகப்பெரிய விமர்சனத்தை இந்த சர்வதேச ஃபாரின் பாலிசி ரொம்ப முக்கியமான நாளிதழ் குற்றம் சுமத்தி இருக்கிறது. இது அமெரிக்காவில் அறிவுசார் தளத்தில் இந்த செய்தி பெரும் டிராஸ்டிக் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தி இருக்கிறது. பொது சமூகத்திலும் பெரும் எஃபெக்டை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அல்லாமல் அமெரிக்கா எவ்விதமான முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா எவ்விதமான முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்றும், இதுபோல் ஈரானுக்குள் எவ்விதமான எண்ணெய் எரிவாயு தளத்தையும் அமெரிக்கா கைப்பற்றவில்லை, அமெரிக்கா எந்த முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்றும், ஈரானுக்குள் எந்தவிதமான எரிவாயு தளத்தையும் அமெரிக்காவால் இதுவரை கைப்பற்றவில்லை என்றும், மாறாக ஈரான் திருப்பி அடித்ததில் ஒரு 30,000 கோடி $3 பில்லியன் மதிப்பிலான விமானங்களையும் ட்ரோன்களையும் அமெரிக்கா இழந்தது என்றும் இந்த ஃபாரின் பாலிசி நாளிதழ் சொல்லி காட்டுகிறது. அது மேலும் தனது செய்தலில் இந்த போரினுடைய உக்கிரத்தால் ஏற்பட்ட இழப்புகள், நீண்டகால தாக்கங்கள் மற்றும் பொருளாதார செலவுகள் போன்ற மிக முக்கியமான கேள்விகளை எதிர்கொள்வதை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து தவிர்த்து வருவதாகவும் இந்த ஃபாரின் பாலிசி நாளிதழ் கடும் குற்றச்சாட்டை
வைத்திருப்பது இது உலகம் முழுவதும் இப்போது பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. அடுத்த ஒரு செய்தினா, ஈரான் எந்த நிலையிலும் பலவீனம் அடையவில்லை. இதுதான் உண்மையாகும். அப்படி பலவீனம் அடைந்திருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி திறக்க ஏற்பாடு செய்து இருப்பார்கள். அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடிய இயலவில்லை என்ற நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச நாளிதழ்களின் செய்தி குறிப்பிடுகிறது. போரியல் ஆய்வாளர்கள் அமெரிக்காவே போரை நிறுத்திவிட்டு சமாதானம் செய்து வருகிறதே ஈரானுடைய பவர்ஃபுல் ஆர்மி என்பதை அவர்கள் நிரூபித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஈரானுடைய இஸ்லாமிய தலைமை கடும் அழுத்தம் கொடுத்த நிலையில் எந்த நிலையிலும் அமெரிக்காவோடு சமாதானம் செய்யக்கூடாது என இஸ்லாமிக் தலைமை கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக அமெரிக்க தடுமாற்றத்திற்கு காரணமாகவும் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள இயலாத நிலைக்கு வருவது இவர்களின் பிரஷர், அவர்களின் வல்லமை, ஆயுத பலம் என்பதை இப்பொழுது உலகம் சற்றேறக்குறை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அமெரிக்க தாக்குதல் நடத்தி இருப்பது வேண்டுமென்றே தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் கடும் நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்து விட்டது. அதுவும் இப்பொழுது தெரிகிறது. அமெரிக்காவை உலகம் காரி உமிழும் நிலையில் ஈரானுக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லை. இது என்ன செய்தி சொல்றாங்கன்னா, இப்போ உலகத்தினுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அமெரிக்காவிலும் வலுவிழந்து போகிறது. அதனால அமெரிக்காவை தான் உலகம் கேள்வி கேட்குமே அல்லாமல் ஈரானுக்கு இதில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை என சர்வதேச நாளிதழ்கள் குறித்து சொல்லி காட்டுகிறது. ஈரானுடைய இராணுவ தலைமை அடுத்த செய்தியில ரொம்ப வலிமையான முறையில் போர்க்களத்தில் இன்றும் தொடரும் நிலையில் இந்த போர் நிறுத்தம் மீண்டும் ஈரானுக்கு வலிமை பெற்றுள்ளது. இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக அவர்கள் வலிமையடைந்து ஆயுதங்களை சேர்த்து சிதிலமடைந்த பகுதிகளை அவர்கள் சரி செய்கிறார்கள். இது போர் அல்ல, ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்பதையும் அந்த நாளிதழ்கள் சுட்டி காட்டுகிறது. ஈரானுடைய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் நிலையில் அவர்கள் கவலைப்படவில்லை. ஈரான் அவனுடைய ஆயில் கடத்தல்களின் மூலம் கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள்கள்தான் அங்கே சிரமத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இராணுவமோ பல செல்வந்தர்களோ ஈரானில் குவிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிதிகளின் மூலம் அவர்கள் அமெரிக்காவை காலி செய்கிறார்கள். மறைபொருளாக ஏராளமான எண்ணெய்கள் கடத்தப்படுகிறது. வியாபாரம் ஓஹோவென நடக்கின்றது. ஈரானுக்கு செல்வ செழிப்பாகித்தான் வருகிறது. ஈரான் அழியவில்லை என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியும். ஈரானுக்கு 4000-5000 பேர் செத்திருக்கிறாங்க. ஏராளமான தளவாடங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஈரான் வியாபாரத்தை அவர்கள் நிறுத்தவில்லை. அதில் உண்மையாகவும் தெரிகின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் தொடர்ந்து அங்கே நிறுத்தி இருப்பது அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத பொருட்செலவுகள் ஏற்படும். அந்த செய்தியும் வந்திருக்கிறது. எவ்வளவு காலம்தான் யுத்த கப்பல்களை அங்கே நிறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த யுத்த கப்பல்களை அவர்கள் நிறுத்த முடியாத அதிகமான பொருட்செலவுகள் ஏற்படும். அடுத்து ஈரான் இந்த அளவிற்கு தாக்குதல் நடத்திய போதும் அவர்களால் பலமாக எப்படி இருக்க முடிகிறது? ஈரானுடைய மலைகளை குடைந்து அமைக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் தற்போது தேவைப்படுகிற போது மட்டும் வெளியாகி வருவதாக அயலக செய்திகள் பரபரப்பு ஏற்படுத்துகிறது. அப்படி என்றால் ஈரான் வலிமையான முறையில் இன்னும் பல மாதங்கள் வலிமையான முறையில் போர் செய்யும் தன்மை கொண்டு ஒன்றாக உலக போர் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகுந்த மோசமான செயல். இதற்கிடையிலே MQ-9 2 உளவு விமானங்களை ஹவுதிகள் சுற்றி வீழ்த்தப்பட்டது ஏன் என்று சொல்லப்படுகிறது. இந்த MQ-9 2 உளவு விமானங்களை ஹவுதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 ட்ரோன்கள் ஏன் ஹவுதிகள் சுட்டி வீழ்த்த முயற்சி செய்த நிலையில் அமெரிக்கா அடுத்த தாக்குதல் ஹவுதிகளாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஈரானுடைய பிராக்சிகள் ஜிஹாதிகள் வலிமை அடைந்து வரும் நிலையில் ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடக்கலாம். ஈரானுடைய ஆயுத வலிமை குறித்து உலகத்தில் உள்ள எல்லா இராணுவ வல்லமைகளையும் உறுதி செய்து வரும் அதன் தலைவர்கள் IRGC இருக்கும் வரை எங்களுடைய இஸ்லாமிக் கொள்கை தொடர்புடைய ஆட்சியை யாரும் தடுக்கவோ அதை அழிக்கவோ முடியாது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில்
ஈரான் நினைக்கும் அளவில்தான் கப்பல்கள் எல்லா நிலைகளிலும் பயணிக்க முடியுமே தவிர இப்போதும் வேற எந்த பைபாஸ் மூலமாகவும் தப்ப முடியாது. இதுதான் உண்மை. ஈரானுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் தப்ப முடியாது. அமெரிக்கா என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், இப்போ அமெரிக்கா கடைசியா ஒரு டீலுக்கு வந்திருக்கிறாங்க. டீல் ஆர் நோ டீல். முதல்ல என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா மண்ணோட மண்ணாக அதை புதைச்சிரு. அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஏதோ ஆயிரும்னு நினைக்கிறேன். அதை பற்றிய டெக்னிக்கலான ஒரு அறிவு நமக்கு இல்லை. இந்த அணு ஆயுத கழிவுகளை மண்ணோடு மண்ணாக புதைத்து அதன் வலிமை முழுமையாக, அதுக்கு ஒரு டேம்ஸ் ஒன்று சொல்றாங்க, அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த வலிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி முழுமையாக அழித்து விட வேண்டும். எங்கள்கிட்ட கொடுக்கலன்னா நீ ரஷ்யாட்ட கொடுக்கக்கூடாது, எங்கள்கிட்ட கொடுக்கலன்னா நீ சீனாவிடத்தில் இந்த என்ட்ரி செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது என்று இப்போது அமெரிக்கா இறங்கி வருகிறது. ஆக ஒட்டுமொத்த செய்திகளை நாம் பார்க்கிற போது அமெரிக்கா பின்னடைவு, அமெரிக்காவுடைய பின்னடைவை சர்வதேச நாளிதழ்கள் சுட்டி காட்டியதை பேரு எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதை பற்றி நான் எப்போ பேசினாலும் ஆதாரங்களோடு ஆங்கில செய்திகள் அல்லது தமிழில் வரக்கூடிய சில செய்திகளை உங்களுக்கு நோட் பண்ணுவேன். சர்வதேச போரியல் ஆய்வாளர்களையும் அவர்களும் நம்பகத்தன்மையோடு சொல்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். சும்மா இந்த லோக்கல் மேகசின்ஸ்லாம் சொல்ல மாட்டோம். ஆகவே இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்கு ஒரு ஃபால் அவுட்டுக்கான காரணம் என்ன, இதற்கு ஃபாரின் பாலிசி எந்த மாதிரி சொல்லியிருக்கிறது என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.